ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் 100 மூவிஸ் இந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் இமாக்குலேட். இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்தோடைய ஹீரோயின் வந்து ஐஸ் கட்டிக்குள்ளே மாட்டிக்கிறா, அதாவது தண்ணிக்குள்ளே போய் மாட்டிக்கிறா. மூச்சு விட முடியாமல் ஒரு 7 நிமிஷத்தில் இறந்து போயிடுறா. இறந்து போனாவ திரும்பி உயிர் வந்துடுது. இந்த உயிர் வந்ததுக்கு காரணம் கடவுள் தான் சொல்லிட்டு கடவுளுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அர்ப்பணிக்க நினைக்க அவர் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது கன்னியாஸ்திரியாக மாறிடலாம், கன்னியாஸ்திரியாக மாறிட்டு கடவுளுக்கு பணி செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. அப்படி முடிவு எடுத்துகிட்டு அமெரிக்காவிலேருந்து இட்டாலியில் இருக்க ஒரு கான்வெண்ட்டில் போய் சேர்றா. அந்த கான்வெண்ட்டில் நடக்கிற மர்மங்களும் அதுலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாலா இல்லையா, இதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபஸரும் நடிச்சிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சினிமிக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்க அந்த கான்வெண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த கான்வெண்ட்டில் மேரின்ற ஒரு பொண்ணு மேரி மாதான்ற சிலையை பார்த்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. ப்ரே பண்ணிவிட்டு அவள் எழுதியிருக்க ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த சிலைக்கு பின்னாடி மறைச்சி வைக்கிறா. மறைச்சி வச்சுட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பும்போது ஒரு நன்னோடைய ரூமுக்குள்ளே போகிறா. அந்த நன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, வயசான ஒரு நன். அவங்க ரூம்லேருந்து ஒரு கீயை எடுக்கிறா. கீ எடுத்துகிட்டு வந்து அந்த கான்வெண்ட்டோடைய மெயின் கேட்டை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா, முயற்சி பண்ணுறான். அதில் நிறைய சாவி இருக்கா. இவன் முயற்சி பண்ண திறக்க முடியல, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நன் வராங்க. வேகமாக அவளை நோக்கி வராங்க. இவளும் அவசரமாக அந்த கேட்டை திறந்துட்டு வெளியே போகிறா. அந்த நன் அவளுடைய காலை பிடிச்சி உடச்சி ஒரு சபகுட்டிகளை போட்டு மூடிடுறாங்க. மூடின உடனே அப்படியே இருட்டாகிடுது. வந்து ஒரே ஒரு தீப்பெட்டி இருக்குது. அந்த தீப்பெட்டியோடைய வெளிச்சத்தில் அவள் வந்து கத்துறா, என்னை காப்பாற்றுங்க, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கத்தும் போதே நம்ம படத்துடைய டைட்டில் போடுறாங்க இமாக்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் அடுத்த ஷாட்டில் வந்து நம்ம ஹீரோயின், அவள் பேர் வந்து சிசிலியா, அவள் வந்து அமெரிக்காவிலேருந்து இட்டாலிக்கு வரா. இட்டாலிக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு ஏன் இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் இந்த வாழ்க்கையை வந்து விருப்பப்பட்டு தான் ஏற்றுக்கிட்டேன், கடவுளுக்காக பணி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவன் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது அங்கே ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவளை பிக்கப் பண்ணி காரில் கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது ரொம்ப தூரம் போகிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 4-5 கிராமம்லாம் தள்ளி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கான்வெண்ட் ரொம்ப தள்ளி இருக்குது, டவுனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது அந்த கான்வெண்ட். அந்த கான்வெண்ட்குள்ளே போகும்போதே கேட்டை பின்னாடி சாத்துவாங்க. கார் உள்ளே வரும், கேட்டை பின்னாடி சாத்துவாங்க. அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து நம்மளுக்கே தர வச்சிடும். அதாவது ஆடியன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதா நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை தர வச்சிடும். அங்கே அவ்வளோ மாதிரியே இருக்க நிறைய நன்ஸாக பார்க்குறா, அதாச்சும் எங்கே இருக்கிற ஒரு கன்னியாஸ்திரிகளை பார்க்குறான். பார்த்து முடிச்சது கொஞ்சம் உள்ளே போக போக ஒரு வயசான நன், அவங்க தான் சுப்பீரியர் நன் போல், அவங்கள பார்க்குறா. அவங்க இட்டாலியில் ஏதோ சொல்கிறாங்க, நீ வந்து இங்கே இறங்கின தேவதை மாதிரியே இருக்க, நீங்கள் இந்த இடத்துக்காகவே வந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு ஒரு லாங்குவேஜில். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண இசபெல்ன்ற ஒரு பொண்ணு வந்து அந்த நன் கூட இருக்கா, அந்த சுப்பீரியர் நன் கூட இருக்கா. அவள் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் நன் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, சாயங்காலம் இது ப்ரேயர் இருக்குல்ல அதில் வந்து உறுதிமொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவள் ரூமுக்கு போகிற வழியில் பார்க்குறாங்க வயசான நன்ஸ்லாம் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அந்த வயசான நன்ஸ்லாம் வேறு யாரும் இல்லை, இவளோட ஏஜில் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க கான்வெண்ட்டுக்கு. இங்கேயே பணி செஞ்சு இங்கேயே வயசாகிட்டு இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க நன்ஸ் தான். அவங்களெல்லாம் பார்த்துட்டே போகும்போது அவளுடைய ரூமும் வந்துடும். அந்த ரூமுக்குள்ளே போனோடனே கொஞ்ச நேரத்தில் இசபெல் அந்த ரூமுக்குள்ளே வரா. இசபெல் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, ஏன் இது நீ விருப்பப்பட்டு தான் எடுத்துக்கிட்டியா, இங்கேயே வந்த, இது ரொம்ப கஷ்டமான ஒரு இடமாச்சு, உனக்கு முழு மனசோடு தான் இங்கே இருக்கியா, இங்கேருந்து போயிடு, இங்கேருந்து உனக்கு இருக்க செட் ஆகாது நீ எதோ சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராங்காக இல்லை, இது நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன், எனக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறேன். இசபெல்லும் அந்த இடத்துக்கு விட்டு போயிடறா. போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறேன்னா, இந்த மாதிரி உறுதிமொழி ஏற்பட்டுக்கு நன் வர சொன்னாங்கல்ல, சர்ச்சுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக அந்த ரூமுக்குள்ளே வந்து இன்னொரு நன் வரா. அவள் பேர் வந்து குவென். அவள் வரும்போது சிகரெட் பிடிச்சிட்டு வரா. என்னடா இவள் ஒரு நன்னாக இருந்துட்டு எப்படி சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாகவே கண்டுக்கல. குவென் கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சகஜமாக தான் பேசலாம். அந்த சர்ச்சில் போய் உறுதிமொழி ஏற்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிளம்பணும். அதனால் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவள் வந்து உறுதிமொழி ஏற்கிறதுக்கு அந்த சர்ச்சுக்கு கிளம்புறா. எல்லோரும் அந்த சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ளே நுழையிறா. உள்ளே நுழையும் போது எல்லாருமே ஏஞ்சி நிற்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபஸர் தான் அங்கே பாதிரியாராக இருப்பார். அவர் தான் மெயினான்னு சொன்னால், அவருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார், இன்னொரு ஹெட் மாதிரி. அந்த பாதிரியார் மேலே அவர் வேறு ஒரு ரூஃபில் இருப்பார். ஹைலைட் என்னென்னா நம்ம ப்ரொஃபஸர் தான் வந்து முன்னாடியே மெயில் போட்டிருப்பார், இந்த மாதிரி எங்கள் கான்வெண்ட்டில் வந்து நீங்கள் பணி செய்ய தயாராக வந்து இங்கே பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் அமைச்சிருப்பார். அதை பார்த்து தான் நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாள். இந்த இடத்துல வந்து கன்னியாஸ்திரி உறுதிமொழி எடுக்கும்போது அங்கே மற்ற சர்ச்செலாம் அந்த வழக்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியல.
இந்த பெரிய பாதிரியார் வந்து அவர் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பார். அந்த ரிங்குக்கு வந்து எல்லாருமே முத்தம் இடணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் திடீர்னு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறா. சரி இங்கே அந்த வழக்கம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபிங்கரில் போட்டிருக்க மோந்திரத்துக்கு மொத்தமாக கொடுக்குறா. அந்த உறுதிமொழி இருக்கிற இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார் பார்த்தீங்களா, பாதிரியாரா, அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறாரு. அதாவது என்னுடைய எண்ணமே ஃபாதர் ஆகிறது இல்லை, நான் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை ஆண்டவர் வந்து அழைச்சார், அவர் கூப்பிட்டதுனால தான் நான் இந்த பணி செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார். அப்படி சொல்லும் போது நீ எதுக்காக வந்துன்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நான் சின்ன வயசில் வந்து பனிக்கட்டிக்குள்ளே போய் விழுந்துட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு 7 நிமிஷத்தில் என்னோடய உயிரே போயிடுச்சுன்னு என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பி நான் உயிரோடு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் ஆண்டவன் தான் நம்புகிறேன், அதனால தான் அவருக்கு பணி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் உறுதிமொழி எடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாருமே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து தூரத்தில் யாரும் அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டாவே வந்து வெளியே எழுந்துச்சு போகும்போது நம்ம பெரிய பாதிரியார் நின்றுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு ரூஃபு, அது கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து யாரோ படுத்து அழுதுட்டுருக்க மாதிரி பார்க்குறா, கருப்பு துணியை அணிஞ்சிட்டு. இவள் கிட்டே போகிறா, அந்த கருப்பு துணி அணிஞ்சவங்கிட்ட அந்த பேஸ்மெண்ட் கிட்டே போகிறா. கிட்டே போக சிலுவை மாதிரி பார்த்துட்டு அழுதுட்டுருக்காங்க. அவள் அழுதுட்டுருவங்களை திருப்பி தட்டி எழுப்பி பார்த்தா அந்த அழுதுட்டுருக்கவங்களுக்கு ஃபேஸே இல்லை, மூஞ்சில் தோலே இல்லை, க்ளீனாக வயசு எடுத்துகிட்டு. அதை பார்த்து ஷாக் ஆகிற அவள். அப்போ திடீர்னு நம்ம சுப்பீரியர் நன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இவ்வளோ அந்த நன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு அழுகுரல் கேட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது சரி வா இங்கே நான் உனக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம சுப்பீரியர் நன்னும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆணியை எடுத்து அவள் கையில் கொடுக்குறாங்க. இந்த ஆணி வந்து நம்ம ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சாங்களா அந்த ஆணி இது. அவர் வந்து மக்களுடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், அந்த வழியை ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி நாங்களும் அந்த வழியை ஏற்றுட்டோம்னு சொல்லிட்டு சுப்பீரியர் நன் அவங்க கையை காட்டுவாங்க. அந்த கையில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும் ஆணியில் அடித்த மாதிரி. அந்த ஆணியை வந்து நம்ம சுப்பீரியர் நன் வந்து நம்ம ஹீரோ ஆணியை கையில் கொடுத்ததும் அவள் வந்து மயக்க அடித்து அங்கேயே விழுந்துடும். கட் பண்ண அடுத்த ஷாட்டில் வந்து அவள் வந்து பாவ மன்னிப்பு கேட்குற இடத்துல இருக்கா. அங்கே வந்து ஒரு ஃபாதர் வந்து பாவ மன்னிப்பு வழங்கிட்டு இருக்காரு. அவர் பாவ மன்னிப்பு வழங்க அவர் தூரமாக போயிட்டே இருக்கார். இவங்க பாவ மன்னிப்பு கேட்க அது பார்த்துட்டே இருக்காங்க. ஃபாதர் வந்து தூரமாக போகிறத இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சடான்னு ஒரு 4-5 கை வந்து அவங்கள சவுத்துக்குள்ளே வலிச்சு இது உள்ளே போய் வேறு ரூம்குள்ளே போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே ரெட் கலரில் மாஸ்க் போட்டு நிறைய கன்னியாஸ்திரிங்க அங்கே நிற்கிறாங்க. அந்த நன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவோடைய அந்த ஆணி இருக்குது பார்த்தீங்களா, சிலுவையில் அரைஞ்ச ஆணி, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வயிற்றுலேயே குத்திடுறாங்க. எவ்வளோ படால்னு ஏஞ்சிக்கிறா, பார்த்தா கனவு. அப்போது அங்கே அந்த ரூமில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல லைட் அடித்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. கட் பண்ணால் விடிஞ்ச உடனே நம்ம சுப்பீரியர் நன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க புதுசாக வந்து இருக்கிற நன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்க வெளியே கூப்பிட்டு போய் எப்படி துணி துவைக்கணும், எப்படி கோழியாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த கோழியாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது, அருவருப்பா வைப்பா. இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம இசபெல்னா யார், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களே, நன்னு இட்டாலியில் பேசுகிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களே, அந்த இசபெல் வந்து இவளை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாள். என்ன காண்டம் என்னமோ தெரியல, இவளை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாள். அடுத்த இங்கே இருக்கிற நன்ஸுக்கெல்லாம் எப்படி பணிவிட செய்யணும், அதாவது வயசான நன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, அவங்களுக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம நன்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சிசிலியாக கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாள். கட் பண்ணால் இவன் வந்து அவர் ரூமில் உட்காந்துருக்கா. சடனாக ஒரு சிசர் வந்து அவன் முடி கட் பண்ணிடுது. யாருன்னு பார்த்தா அந்த வயசான நன்ஸில் இருக்கிற ஒருத்தர். அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால அது பெருசாக கண்டுக்காமல் சிசிலியா அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க ரூம்லேயே விட்டு படுக்க வச்சுட்டு வரா. அப்படி வரும்போது அவள் ஒன்று நோட் பண்ணுறா, அந்த நன்னோடைய கால் இருக்குல்ல, அந்த வயசான நன்னோடைய காலில் வந்து 2 பாதத்துலேயும் வந்து சிலுவை சிம்பிள் இருக்கும். அதை பார்த்து வந்து ஆச்சரியமாகறா. அங்கே கட் பண்ணால் காலையில் விடியுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளிக்கும் போது இவள் ஃப்ரெண்டு குவன் இருக்கா பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் அந்த ரூமுக்குள்ளே சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருப்பார்ல, அவளை இவ்வளோ குளியல் அறையில் இருக்கும்போது உனக்கு தான் நன்னா ஆகிறதுக்கு பிடிக்கலையே, நீ ஏன் நன்னா ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குவனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ குவன் சொல்கிறா, இந்த மாதிரி அவள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா போல், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது, அடிதடி ஆகிருக்கு. அவளை வந்து அடித்து விரட்ட, இவனை வந்து அடித்து விரட்ட, இவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெளியே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. அப்போ வந்து அங்கே வந்திருக்க நன்ஸை பார்த்துருக்கா. நன்னாகிட்டா நம்மளுக்கு சாப்பாடு தங்க இடம் எல்லாமே கிடைக்குமேனு யோசிச்சு நன்னாகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நன்னாயிருக்கா. இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வந்துடுது. வாமிட் எடுத்தோடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சர்ச்சுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான ஒரு இடம் இருக்கும் போல் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது ஏதோ ஒன்று தெரிய வருது, இங்கே தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. அப்போது அங்கே இருக்கிற ஃபாதர், நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார் பார்த்தீங்களா, மணியிஸ்ட் ப்ரொஃபஸர், அவருடைய பேர் வந்து டெதஸ்கி. அவருடைய சுப்பீரியர் ஃபாதர்லாம் கூப்பிட்டு போய் நம்ம சிசிலியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க,
ஏன் நீ உறுதிமொழி எடுத்தியே, அதில் நீ என்ன சொல்லியிருந்த, இந்த மாதிரி கன்னித்தன்மை இழக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு, இது இங்கே நடந்துச்சா இல்லை இதுக்கு முன்னாடியே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் என் கன்னித்தன்மையை நான் இழக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறான். சரி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி டாக்டரை வர வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவள் கன்னித்தன்மையே இழக்காமல் கருவுட்ருக்குறா அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சு ஏசப்பாவை இவ திரும்பி பெற்றெடுக்க போகிறா, ஏன்னா அன்றைக்கி மரியாள் வந்து எப்படி வந்து கன்னித்தன்மை இழக்காமல் கருவுற்றாலோ அந்த மாதிரி இவளும் கருவுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியமானு சொல்லிட்டு அவளுக்கே சந்தேகம் வருது. நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார் பார்த்தீங்களா, டெட்டஸ்கி ஃபாதர், அவர்கிட்ட போய்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் உண்மையா, நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தானமா சொன்ன கடவுள் தான் என்னை இந்த பனிக்கட்டிக்குள்ளேருந்து காப்பாற்றினார், ஸோ அவர் உனக்கு உயிர் கொடுத்துருவாரு, அவருக்கு நீ பணி செய்யணும்னு நினச்சிருக்க, மறுபடியும் உன் வயிற்றில் அவர் பிறந்து வரலான்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்திருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இருந்தாலும் நம்ம ஹீரோயினால் அதை நம்பவே முடியல, ஏற்றுக்க முடியல. அங்கே இருக்கிறவங்கலாம் அவளை கன்னி மரியாதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னி மரியாதைக்கு என்னென்னலாம் மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதைலாம் அவளுக்கும் கொடுத்தாங்க. அப்படியே சில நாள் போகுது, அவளுக்கு வலி அதிகமாகுது, வாந்தி எடுக்கிற, வாந்தி எடுக்கும்போது பல்லும் சேர்ந்து கழண்டி விழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் போகிறா. அங்கே எல்லாருமே வந்து அவள் சாப்பிட்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவள் உள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே சாப்பிட்றாங்க. அப்புறம் இவர் குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளியல் அறைக்கு போயிட்டு பாத் டப்பில் வந்து எல்லாமே ரெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறா. நம்ம இசபெல் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ளே போட்டு வலிச்சிடறா. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி உள்ளே வலிக்கிறா. அதை வந்து பார்த்துட்டு மற்ற சுப்ரியனன்ஸ்லாம் இசபெல்லை வலிச்சிட்டு போயிடறாங்க. அப்போ அந்த ஃபாதர் டெட்டஸ்கி கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் அந்த மாதிரி இசபெல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீ கடவுளை பெற்றெடுக்க போகிறது வந்து அவளுக்கு பொறாமையாக இருக்குது போல், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் இவள் வராண்டாவில் நடந்து போகிறா. நடந்து போகும்போது மேலே பார்க்கும்போது ஒரு ரூஃபில் வந்து இந்த ரெட் கலர் மாஸ்க் போட்டவங்கலாம் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டே போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் டாப்பில் இருந்து ஒரு நன் கீழே வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறா. அது இசபெல் தான் தெரிய வருது. அதை பார்த்தோன்னே இவள் ஷாக் ஆகிறா, பயந்து போகிறா. அவளை மூஞ்சியில் வந்து அந்த தோல்லாம் உரிக்கப்பட்டிருக்குது. அந்த பிணத்தை வந்து உடனே அப்புறப்படுத்தி அதை வந்து சபை கட்டிக்குள்ளே வச்சு மூடிட்டு அதை மரியாதை செலுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு குவென்னு, அவள் கத்தி கூச்சலிடுறா, இந்த மாதிரி இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, இங்கே இருக்கிற நன்ஸ் எல்லாம் வச்சு இங்கே ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் கத்துறா. அப்போ வந்து அங்கே இருக்கிற சுப்பீரியர் நன்ஸ் எல்லாம் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அடித்து அவளுடைய நாக்கை கட் பண்ணுறாங்க. அந்த நாக்கை கட் பண்ணுறதை நம்ம சிசிலியா பார்த்துறா. சிசிலியா பார்த்துட்டு ஓடும்போது பின்னாடி வந்து அந்த வயசான நன் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, முடியை வெட்டியிருப்பா பார்த்தீங்களா, அந்த வயசான நன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முடியில் வந்து சிலுவை செஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசிலியா கேட்க, இந்த வயசான நன்னும் சொல்கிறாங்க, முறைச்சிட்டே சொல்கிறாங்க, இங்கேருந்து நீ போக வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டஸ்கி ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் இவ கேட்குறா, நான் இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வலி அதிகமாகுது, ஜுரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஃபாதரை வந்து இல்லைம்மா, இங்கே இருக்கிற டாக்டரே வந்து லைசன்ஸ் வாங்கின டாக்டர் தான், அவர் யூஸ்வலாக வருவார் போவார், நல்லா தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் சொல்லியிருக்காரு. சந்தேகம் அதிகமாகுது, இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் அதிகமாகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இந்த ஃபாதருடைய ரூமில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் இவ சின்ன வயசில் ஐஸ் கட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அப்புறமா திரும்பி உயிரோடு வந்தால் பார்த்தீங்களா, அந்த நியூஸ் வந்து போட்டிருக்கு. அப்போது அந்த ஃபாதருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுவுமே தெரியாத மாதிரி ஃபஸ்ட்லேருந்து அந்த கதையை வந்து அவகிட்ட கேட்டிருக்காரு. ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய கட் பண்ணால் அணிக்கோட உடஞ்சி ரத்த வெளியே வந்து அப்போது நம்ம இவளை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா காருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம நன்னு தடுக்கிறோம், இல்லை வேணாம் இங்கேயே பிரசவம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நீ என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நன்னை உதறி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அப்போ அந்த நன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, சுப்பீரியர் நன்னு, அவங்க வந்து அந்த கட்டில் மேலே இருக்கிற ரத்தத்தை பார்த்து அழுது கட்டி பிடிச்சி கட்டி அணிக்கிறாங்க. இன்னும் வாடை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வளைச்சி பார்க்கும்போது அங்கே ஒரு கோழி வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது. கோழியில் இந்த ரத்தத்தை வச்சு தான் அவள் பயன்படுத்தி அவங்கள இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த சுப்பீரியர் நன் வந்து இந்த விஷயம் காரில் போயிட்டு இருக்கிற ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபாதர் வந்து பாடி எப்படி நடிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. சேரில் வந்து குளிப்பாட்டி கட்டி போட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு போய் அவருடைய லேபை சுற்றி காட்டுறாரு. ஃபாதர் வந்து அதுக்குள்ளே ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரிசர்ச் பண்ணுற லேபெல்லாம் சுற்றி காட்டுறாரு. அப்போ தான் நம்ம ஃபாதர் சொல்கிறாரு, அந்த ஏசப்பாவுடைய ஆணி இருக்குங்க பார்த்தீங்களா, கையில் அடித்த ஆணி, அது இருக்கிற மறுபானை வச்சு திரும்பி ஏசப்பாவை பிறக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிய வருது. அப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது சின்ன சின்ன கண்ணாடி ஜாடிக்குள்ளே குட்டி குட்டி குழந்தைங்க, இறந்த குழந்தைங்களோட படங்களெல்லாம் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய நன்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஃபெயிலியராக போயிருக்கு. இப்போ என் வயிற்றில் வர்றது இந்த மாதிரியான குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
அதுக்கு வந்து நம்ம ஃபாதர் இல்லை இதெல்லாம் ஃபெயிலியர்ஸ், உன் வயிற்றில் வர குழந்தை வந்து என்னுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த லேப்லேருந்து இன்னொரு ரூம்குள்ளே நம்ம ஃபாதர் வந்து அவளை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது, ஏன் இசபெல் உன் வயிற்றில் வந்து கடவுளுடைய குழந்தை, அதை ஏன் நீ மறுக்கிற, அது உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அது என்னுடைய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஃபாதருக்கு கோவம் வந்து அங்கே இருக்கிற சிலுவை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி நம்ம ஹீரோயினுடைய காலில் வச்சு கருக்கி விட்டுறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு பாட்டி அவங்க காலில் எப்படி சிலுவை இருந்துச்சு 2 பாதத்துலேயும், அதே மாதிரி இவங்க கால்லையும் காட்டுறாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணுறா, இவளால் நடந்து போக முடியாது, இல்லை கால்லாம் இந்த மாதிரி அந்த ரூமை பிடிச்சி கட்டுறது, யாரும் காப்பாற்றுங்கன்னு கத்துறா, இவளால் முடியல, எங்கேருந்து தப்பிக்கவே முடியல. அந்த ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து பாவ மன்னிப்பு கேட்குறதுல நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போ வந்து அந்த ஃபாதரை பார்த்து கேட்குறா, நீங்கள் நம்புறீங்களா, மாதிரி இது உண்மையிலே கடவுளுடைய குழந்தை தான் என் வயிற்றில் வளருது, நீங்கள் நம்புறீங்களா? அவரும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வந்து இவர் தன்னுடைய அழுகு நகத்தை பிச்சு எரிஞ்சிட்டு, இல்லை இது வந்து கடவுளுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். கட் பண்ணால் இவன் பெட் மேலே படுத்துருக்கா. அங்கே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தை நல்லா பெருசாக வயிற்றில் வளர்ந்துச்சு. டாக்டரும் ஃபாதரும் வந்து கிளம்பி போகிறாங்க. கதை இவங்க சரியாக சாத்தல. பாதுகாப்புக்கு அங்கே வந்து நன்னை விட்டு போகிறாங்க. சுப்பேர் நன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஒரு சிலுவை, இரும்பு சிலுவை இருக்கும். அதை எடுத்து நம்ம சுப்பீரியர் நன் தலைமையிலே அடிச்சிடறாங்க. அடித்து கொலை பண்ணிடுறாங்க. தப்பிச்சு வெளியே வரா. வெளியே வந்தோடனே அந்த சர்ச் ஹால் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து எல்லா நன்ஸும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து சுப்பீரியர் ஃபாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவருடைய பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவருடைய கழுத்தில் இருக்கிற ஜபமாலை வச்சு நெருக்கி கொண்டுட்ட உடனே இவ அங்கேருந்து தப்பிச்சு நம்ம லேபுக்குள்ளே போகிறான். நம்ம ஃபாதருடைய லேபுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றுறா. போகும்போது இவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த ஆணியை கையில் கொண்டு போயிடுறான். கொளுத்தி விடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றுறா. கையில் லைட்ரு வச்சு நிற்கும் போது கரெக்டாக நம்ம ஃபாதர் அந்த லேபுக்குள்ளே என்ட்ரி ஆகாது. ஏன் இசபெல் இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீயே இறந்து போனால் கூட முன்ன மாதிரி நான் வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பேன், அது கர்த்தருடைய குழந்தை, அதை நீ ஏன் மறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளுக்கும் பிரசவ வலி வர ஃபாதர் என்ன பண்ணிடுறான்னா, ஒரு கத்தியை எடுத்து கழுத்துக்கிட்ட நெருக்கத்துக்கு வராது. இவ வந்து ஒரு கிளாஸை எடுத்து டப்பால்னு அவள் தலை மேலே அடிச்சுட்டு எழுந்திரிச்சு ஓடுறா. வெளியே போயிடுறான். கதவு வெளியே வந்து டாப்பால் போட்டுறா. கதவுல வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நம்ம ஃபாதர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஹீரோயின் தலையை பிடிச்சி கெட்டியாக வலிச்சிக்கிறார். கெட்டியாக வலிக்கும் போது இவளால் தப்பிக்கவே முடியல. அந்த டைம் இவ கையில் வந்து ஒரு லைட்ரு தான் இருந்துச்சு. அந்த லைட்ரு என்ன பண்ணுறான்னா, லேபுக்குள்ளே தூக்கி போட்டுறா. அப்போ அந்த லேபே எரியும் போது நம்ம ஃபாதரும் சேர்ந்து எறிகிறாரு. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் வந்து விழுந்துடுறான். நம்ம ஃபாதர் வந்து முழுசாலாம் எரியல, பாதி எரிஞ்ச முகத்தோட தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாரு. எட்டி வதிச்சு தப்பிச்சு ஓடுறான். அந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். அந்த பேஸ்மெண்ட் வந்து உள்ளே போக ஒரு குகை மாதிரி இருக்குது. இவ போயிட்டு ஒரு இடத்துல மூச்சு வாங்க உட்காந்து வெயிட் பண்ணும்போது அவள் பின்னாடி ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்கிற லைட்டை வச்சு இப்படி திரும்பி பார்க்கும்போது அவளுடைய ஃப்ரெண்டு குவென் இருக்கால, அறுத்துட்டு கொலை பண்ணி போட்டிருப்பாங்க போல. அவளுடைய பணம் அவங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்து பயந்து இன்னும் ஓடுறான். போக அந்த குகை வந்து குறுகி ஒரு முட்டை சந்தில் போய் நிற்கிது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக தப்பிச்சிடலான்னு போகும்போது ஃபாதர் வந்து பின்னாடி காலை பிடிச்சி வலிச்சுட்டு அவள் கையில் இருக்கிற கத்தியை வச்சு, நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த குழந்தை வேணும், நான் குழந்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வயிற்று அறுக்க போகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆணியை வச்சு நம்ம ஃபாதரை குத்தி கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு அவள் எஸ்கேப் ஆகி வெளியே போன உடனே அவளுக்கு பிரசவ வலி அதிகமாகிடும். அந்த குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தோன்னே அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அந்த குழந்தை வந்து ஒரு மனுஷ குழந்தை மாதிரியே இல்லை, அது வந்து ஜந்து மாதிரி இருக்குது. அப்போ தான் தெரியுது இது சாத்தானுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஏசப்பாவுடைய மறுபணவிலேருந்து எடுத்து செஞ்ச ஒரு குழந்தை எப்படி சாத்தானுடைய குழந்தையாகும்? மேரி மாதா சிலை பின்னாடி ஒரு சின்ன வேர்டிங் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி சாத்தான் வந்து ஏஞ்சல் உருவத்தில் வேஷம் போட்டு வந்து இந்த பூமிக்கு நுழையும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸர் தான் சாத்தான் வர வைக்கிறதுக்கான ஏஞ்சலாக வேஷம் போட்டு வந்திருக்காரு. இதில் நம்ம ப்ரொஃபஸரை வில்லனாக பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த மணி ஹெய்ஸ்ட் பண்ண வேலை. இதில் அவர் கொடுமையான வில்லனாக காட்டியிருப்பாங்க. மைண்ட் வந்து அவர் ஹீரோவை தான் பார்க்க தோணுது. இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். டாடா, பபாய்.